அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோடநாடு வழக்கில் தற்போது சசிகலாவை விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, முழுமையான விவரங்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் தற்பொழுது இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கனகராஜ் என்ற ஒரு உதவி ஆணையரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. கனகராஜ் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலராக இருந்த நிலையில் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அடுத்த கட்டமாக வரும் மே முதல் வாரத்தில் மேலும் பலருக்கு சம்மன் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விரைவில் சம்மன் அனுப்பப்படும் என சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று உயிரிழந்த கனகராஜ் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி காலை ஒரு ஜோதிடரை நேரில் சென்று தனது மனைவியுடன் சந்தித்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு கண்டம் இருப்பதாக ஜோதிடர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக ஒரு தகவலும் சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த ஜோதிடரையும் விசாரணைக்கு அழைப்பதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். வரும் மே முதல் வாரத்தில் இந்த 3 பேரிடமும் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறிப்பாக சசிகலா போலீசார் விசாரணை மீண்டும்